கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, குடியரசு தின விழாவிலே உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளுடைய தேசத்தில் நன்மைகளை தருகிறார். வாங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச வேலைக்கு விலைக்கவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரகாசிக்கூடிய அன்பினாலே நிரப்பி வழி நடத்தும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி நன்மை கொடுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். ஏசியா 61:7 நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நித்திய மகிழ்ச்சி அவருக்கு நீங்கள் தாங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, குடியரசு தின விழாவிலே ஆண்டவரே என் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பெறட்டும், கிருபையினாலே நிரப்பப்படட்டும், மகிமையினாலே நிரப்பப்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் என் தேசத்தில் இருக்கும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.